நான் பேசாமல் இருந்தது எனக்கு கில்ட்டியாக இருந்துச்சு. அண்டு ஏ டு டி தான், வேறு யாரும் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னது எனக்கு பர்சனலி அது சரியாக நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்சருக்கும் எந்தூசியாஸ்ட்டுக்கும் வந்துட்டு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா டெக்கில் வந்துட்டு டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸும் இருக்காங்க அண்ட் டெக் எந்தூசியாஸ்ட்டும் இருக்காங்க. பேசிக்லி எனக்கு டெக் பிடிக்கும். டெக்கில் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ட்ரோன்ஸும் அண்ட் பிசிஸும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த 2 விஷயங்களை பற்றி வந்துட்டு நான் கான்டென்ட் பண்ணுறேன்னா நான் வந்துட்டு ஒரு எந்தூசியஸ்ட். சரி, அப்போ இன்ஃப்ளூயன்சர்னால் யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சேம் பட் டிஃபரெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை இல்லைன்னா வந்துட்டு ஒரு அபிப்பிராயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க தான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர். எந்தூசியஸ்ட் யாருன்னா இருக்கிற ஃபேக்ட்ஸு, டேட்டா, டீட்டெயில் எல்லாத்தையும் வந்துட்டு ஆஸ் இட் இஸ் சொல்கிறவங்க வந்துட்டு எந்தூசியஸ்ட். ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே லைன் மாறாமல் படிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுறது. ஒரு சில ஜென்யூனான இன்ஃப்ளூயன்சர்ஸும் இருக்காங்க. ஐ எம் கிளாட் தட் தே எக்ஸிஸ்ட். ஓகே ப்ரோ, இப்போ எந்தூசியாஸ்டாக இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சராக மாறுவாங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எஸ், சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு டெக் எந்தூசியாஸ்டாக ஒருத்தர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு அன்லிமிட்டெட் பேஷன் இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி. ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்துட்டு 90% ஆஃப் த டைம் ஒரு எந்தூசியாஸ்டாக உருவெடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர்ந்ததுக்கப்புறம், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆனதுக்கப்புறம் அந்த பேஷனில் பண்ணுற விஷயங்கள்லேயே வந்துட்டு காசு வருது. அப்படிங்கிறப்போ பேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அந்த இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நிறைய பேர் ஒரு எந்தூசியாஸ்ட்லேருந்து இன்ஃப்ளூயன்சராக மாறிடுறாங்க. நானே நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன். யூடியூப் கம்யூனிட்டிங்க நம்ம ஜென்ரலாகவே எடுத்துக்கோமே, ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு மியூசிக் டைரக்டரோ வந்துட்டு பயங்கர பெரிய டைஹார்ட் ஃபேன்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ யாராவது இவங்களை ஒரு ஆக்டரை பற்றி தப்பாக சொன்னால் அந்த ஆக்டரோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு அந்த ஃபேன் பாய்ஸம் ஆர் கன்னிசம் வந்துட்டு ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு எங்கே வரைக்கும் அஃபெக்ட் ஆச்சுன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆக்டர்ஸ்க்கு வந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுவி நம்ம யூடியூப்க்கும் வந்துருச்சு. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் அதனாலேயே வந்துட்டு கண்மூடித்தனமாக இவங்க சப்போர்ட் பண்ணுறதுனாலேயே வந்துட்டு அந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் ஒரு கான்சிக்வன்ஸே இல்லாமல் அவங்க என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம், என்ன பண்ணாலும் வந்துட்டு எந்த கான்சிக்வன்சஸும் இருக்காது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அவங்க நினச்ச விஷயத்த பண்ணுறாங்க. என்னதான் ஒருத்தர் மேலே தப்பு இருந்தாலும் நம்ம ஊரில் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இல்லை எங்கால் தான் கெத்து, அவரு தான் வந்துட்டு கரெக்டு, மீதி எல்லாருமே தப்பு அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போகிறாங்க. நான் இன்ஃபேக்ட் ரீசெண்டாக வந்துட்டு யாரா நீங்கள் ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் அப்படின்ட்டு போட்ட இதில் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இப்போ அவங்க ஊர்லலாம் வந்துட்டு ஒரு யூடியூபரோ ஒரு இன்ஃப்ளூயன்சரோ தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸும் இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணீங்கன்ட்டு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை அவங்களோட ஃபேன்ஸோ அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோ வந்துட்டு அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அந்த விஷயத்தை வந்துட்டு எடுத்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்துட்டு மாதம் அன்ஃபாலோ பண்ணிட்டு மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாதம் பிளாக் பண்ணிட்டு போகிறவங்கெல்லாம் கூட வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்போ நான் அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனாலே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறதுனாலே வந்துட்டு என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஊர்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இல்லை எங்கால் தான் மாசு அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு போகிறீங்க இல்லையா? அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. இப்போ ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுன்னா அவங்க கண்டிப்பாக அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து கீழே இறங்கி வருவாங்க. நான் ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக ஏ2டியோட வீடியோ கூட ஒன்று பார்த்தேன், டாக்டர்ஸ் வர்சஸ் யூடியூபர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயம் என்னதுன்னா, இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னால் மதன் கௌரி தான் அண்டு ஏ2டி தான், வேறு யாரும் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னது எனக்கு பர்சனலி அது சரியாக படல. ஏன்னா ஒரு டெக் இன்ஃப்ளூயன்சர்னால் ஒருத்தர் தான் வந்துட்டு எப்போவுமே டாப்பில் இருக்காங்க, ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்னா அவங்க தான் டாப்பில் இருக்காங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல்னால் அவங்க தான் வந்துட்டு டாப்பில் இருக்காங்க. அதில் என்ன ஒரு தப்பு இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மோனோபாலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏ2டி சொன்ன வீடியோலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் போவாங்க, டைவர்ஸ் ஆகி போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஏ2டி சொல்லியிருப்பார் அந்த வீடியோவில். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இப்போ டைவர்சிஃபை ஆகிறதுக்கு வந்துட்டு இடம் இல்லை அப்படிங்கிறதுனாலேயே இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் சொல்லலாம், என்ன வேணால் நம்ம பேசலாம் வித்தவுட் கான்சிக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா
அதுக்கு அந்த பர்சன் ஷுட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். பதில் சொல்கிறதுனா சும்மா அப்பாலஜி வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படி இல்லைனா ஜஸ்டிஃபிகேஷன் வீடியோ போடுறது வந்துட்டு எனக்கு சரியாக படல. நீங்கள் அப்பாலஜி ஹோல் ஹார்ட்டடாக கேட்கல, அந்த கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேக்ரவுண்ட் போட்டு அது எல்லாம் பண்ணுறாங்க, அது சரி. ஒரு மிஸ்டேக்கை வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு யூடியூபரோ யாராக இருந்தாலும் சரி அதை பண்ணாங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருந்தால் தான் வந்துட்டு அவங்களும் பயப்படுவாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் தான் வந்துட்டு அவங்களையும் வளர்த்து விட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவங்க இருக்காங்க, என்னென்ன நம்ம என்ன பண்ணாலும் ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துருக்காங்க, அந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க. வேறு ஒரு புது விஷயம் வந்துடும், சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களும் வந்துட்டு அந்த விஷயத்தை பார்க்க போயிடுவாங்க. இது வந்துட்டு மொத்தமாக இல்லாதையே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு யூடியூபரோ இன்ஃப்ளூயன்சரோ வந்துட்டு கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படின்ட்டு பயந்தால் தான் வந்துட்டு அவங்களும் ஜென்யூனாக கரெக்டான கண்டென்ட் போடுவாங்க. இல்லை ஒரு ஃபால்ஸ் கிளைமோ ஃபால்ஸ் இதுவோ வந்துட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு யோசிப்பாங்க, ஓகே இது பண்ணால் வந்துட்டு நமக்கு கான்சிக்வன்சஸ் இருக்கும், நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது வந்துட்டு அட்லீஸ்ட் அவங்க தாட்டுக்காவது வரும். எதுக்கு வந்துட்டு அக்கௌண்டபுளாக வைக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னா, ஈவன் இப்போ வரைக்குமே வந்துட்டு MKBHD வந்துட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஒரு ஓவர் ஸ்பீடிங் பண்ணியிருப்பார். பட் அதை இப்போ வரைக்குமே வந்துட்டு அவர் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி அதை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ஸ்டில் பீயிங் ஹெல்ட் அக்கௌண்டபிள். அவர் ஒரு தப்பு பண்ணார் சரி, இருந்தாலுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் அவர் அக்கௌண்டபிளாக வச்சு அந்த தப்பு பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கு கூட வந்துட்டு இந்த விஷயம் அவருக்கு வரும். ஸோ தே வில் பி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா இந்த டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இம்பேக்ட் ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, ஒரு சாதாரண பர்சனாக வந்துட்டு ஒருத்தருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை விட 100s ஈவன் 1000s ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டேஜில் இருக்காங்க, ஒரு பெரிய ஆடியன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு முக்கியமான ரீசன். இது மேபி நாட் ரிலேட்டட் டு டெக் கண்டென்ட்டாக இருக்கலாம், பட்டு நான் பார்த்து வளர்ந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ நான் பேசாமல் இருந்தது எனக்கு கில்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ போட்டேன். அட்லீஸ்ட் ஒருத்தரோட தாட் ப்ராசஸை வந்துட்டு இந்த வீடியோ சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.